சார்பில் பேச போகும் பேச்சாளர் ராதிகா பாலசுப்ரமணியம். நீ கணவன் மனைவியில் யாராவது மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என்னை போல் இங்கு பேச வந்துள்ள சக பேச்சாளர்களுக்கும் இங்கு இந்த திருநாளை கொண்டாட கூடியுள்ள அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சுப்பு கொஞ்சம் முன்னாடி பேசினாரு. பாவம், அவருக்கு டாப்பிக்கை சரியா யாருமே சொல்லலை. அதனால அவர் என்ன பேசணுமோ அதை மறந்துட்டு எங்களை சாடுறதுலேயே நிறைய நேரத்தை கழிச்சிட்டாரு. நம்ம வந்து தலைப்புக்கு போகலாம். ஒரு தாயானவள் தன் கருவில் குழந்தை வளர ஆரம்பிக்கும் அந்த முதல் தருணத்திலிருந்து தன் குழந்தையை பற்றிய கனவுகளை பாசம் கனவு ரெண்டும் சேர்ந்து வளர்த்துக்கிறா அவளுக்குள்ள. அப்புறம் வந்து அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து அது வளர்ந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தன்னோட உதிரத்தையே பாலா கொடுத்து அந்த பாலை ஊட்டும் போது தன்னோட பாசத்தையும் சேர்த்து ஊட்டி வளர்த்துறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பூமியில தவழ ஆரம்பிக்கும் போது அதோட ஒவ்வொரு இதையும் பார்த்து தன்னை மறந்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். குழந்தை முதல்ல பேசுற வார்த்தை என்னங்க? அம்மா. அம்மாங்கிறது தமிழ் வார்த்தை. அதுதான் குழந்தையோட முதல் வார்த்தை அப்படின்னு நம்ம கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. அவருக்கு அது தெரியாம, அவர் ஆம்பளையா இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியாமல சொல்லியிருக்காரு. அவர் கூட அந்த வார்த்தை தானே முதல்ல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு இதுலேயும் பருவத்திலையும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு உறவுகளை பற்றியும் ஒரு தாய் தாங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இது பாட்டி, இது தாத்தா, இது அப்பான்னு கூட அந்த தாய் தாங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அப்புறமா வந்து நம்ம கண்ணதாசன் இன்னொரு பாட்டை எழுதியிருக்காரு. தாயர் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இது பாட்டை எழுதியிருக்காரு. தாய் வந்து கோவிலுக்கும் தெய்வத்துக்கும் ஒப்பா இணைச்சு சொல்லியிருக்காரு. அவர் தந்தையை பத்தி எழுதியிருக்காரா? இல்ல அறிவு வளர்க்கறதுக்கு ஒரு தந்தை உதவி பண்ணினாலும் ஒரு தாய் தாங்க கலாச்சாரத்தையும் அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கான இந்த ஒரு ஊக்கத்தையும் பாசத்தோட கொடுத்து அந்த கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துறாங்க. குழந்தை ஏன் அம்மாவையா அப்பாவையா அப்படிங்கிறத நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்துல பாட்டு பாடினாரு, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு. அவர் கூட அப்படிதாங்க பாடியிருக்காரு. அப்பா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு பாடியிருக்காரு. அம்மாவை பத்தி தானே பாடியிருக்காரு. டைரக்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு அப்பா வந்து பையன் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாரு. படிக்க வைப்பாரு, எல்லா செலவும் பண்ணுவாரு, அந்த கிளாஸ் கூட்டு போவாரு, இந்த கிளாஸ் கூட்டு போவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அந்த குழந்தை டைமுக்கு சாப்பிட்டானா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. ஸ்கூல்லே வந்தோடனே கிளம்பு பூமான் போகலாம், கிளம்பு அந்த கிளாஸ் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம் அப்படின்னு கூட்டு போவாரு. ஆனா அந்த குழந்தைக்கு வயத்துக்கு ஏதாவது கொடுத்தாரா, கொடுக்கணுமா, சாப்பிட்டானா அப்படிலாம் யோசிக்க மாட்டாருங்க. அதெல்லாம் ஒரு அம்மாவால முடியும். எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்து வந்தாலும் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்ற ஒரு இது வந்து தாய் பாசத்துல இருந்து தாங்க வரும். எந்த தந்தைக்கும் அந்த பாசம் வராது. அப்புறம் அவங்க வந்து படிச்சு வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு மரியாதை பசங்களுக்கு. அப்பா வந்து படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன, எந்த வேலைக்கு, நான் எங்க ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன், எங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு தான் கேட்பாரு. ஆனா ஒரு தாய் அப்படி கிடையாது. அந்த குழந்தை கொண்டு வந்தாலும் சரி, கொண்டு வரலனாலும் சரி, அந்த தாய் பாசத்தை எப்பவுமே அப்படிதான் ஊட்டி வளர்த்துவாங்க. பரவாயில்ல, வேலை போற பரவாயில்லடா, நீ வீட்டுல. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. இன்னொரு பாட்டு இருக்கு, நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. எந்த குழந்தையும் தானாவே வளர்றது இல்லைங்க. ஒரு தாய் தான் அந்த குழந்தைய முழுமையா ஆக்கி தன்னோட பாசத்தை ஊட்டி வளர்த்து அந்த குழந்தைய முழுமையா ஆக்கி உருவாக்குறாங்க. இங்க நம்ம நடுவர் உட்காந்துருக்காரு. அவர் எப்பயோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் தானா இங்க வந்திருக்க முடியாதுங்க. கண்டிப்பா அவங்க அம்மாவோட பாசத்தாலையும் ஊக்கத்தாலையும் அந்த இதுலதான் இங்க வந்திருப்பாரு. ஸோ கண்டிப்பா தீர்ப்பு கரெக்டா கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ். இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்ததுக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்றேன்.